மச்சான், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்ன விஷயம் சொல்றா மச்சான், இவ்வளோ நாளா நான் ஒருத்தரோட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்ல. ஒருத்தரா? யார் அவரு? டேய் அதான்டா, என் ஆட்டோ கூட ஒருத்தர் எரிச்சார்ல, கொஞ்சம் குண்டா ஸ்மார்ட்டா இருந்தாரு. குண்டா ஸ்மார்ட்டாவா? யாரு? அந்த குண்டு புஸ்கானா? டேய் அந்த மாதிரிலாம் சொல்லாதடா. அவர் யார் தெரியுமா? நான் லவ் பண்றேன்ல ஆனந்தி, அவளோட அக்கா புருஷன்டா. அது தெரியாம நான் வேற அவர் கூட அப்பப்போ சண்டை போட்டு ரவுடி பைய மாதிரி பொறுக்கி பைய மாதிரி நடந்துக்கிட்டேன். ஏற்கனவே எங்க லவ்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் வேற அவர் யாருன்னு தெரியாம அவர் சர்டிபிகேட்லாம் எரிச்சு பைக் பெட்ரோல் டேங்க்ல மண்ணெல்லாம் வாரி போட்டேன். அதை நினைச்சாலே என் லவ்ல நானே மண்ணள்ளி போட்ட மாதிரி இருக்குடா. டேய் என்னடா இவன் எப்படி சொல்றான்? தாண்டா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனந்தியோட மாமன்றான். அவன் அடிச்சு மண்டையை உடச்சு குப்பமேட்டில் போட்டோமேடா. இதை அவன் கிட்ட சொன்னா என்னடா நினைப்பான்? டேய் ஆ நீங்க என்னடா உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை மச்சான், நீ சொல்லு. இனிமே அவரை பார்த்தா எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. சரி மச்சான். இந்த பார், ஆனந்தி அப்பப்போ சொல்லுவா அவங்க அக்கா கையில பத்தி. அவங்க வீட்டுக்காரர்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு முக்கியமான ஆளா தானே இருப்பாரு. ஆமா மச்சான், முக்கியமான ஆளா தான் இருப்பாரு. அதனால இனிமேல் அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. அவர் நம்மள பாவமா பார்த்தாலும் சரி, கேவலமா பார்த்தாலும் சரி. சரியா மச்சான்? அது வந்து என்னடா? டேய் அதை விடு, ஒன்றும் இல்லை மச்சான். நீ சொல்லிட்டல உங்க குடும்பத்தோட ஆள்னு, நாங்கள் இனிமேல் கண்டிப்பா பிரச்சனை பண்ண மாட்டோம். டேய் நீ ஏதோ சொல்ல வந்த. என்ன நடந்துச்சுன்னா, அது வந்து அவன் என்ன சொல்ல வரானா, இனிமே நாங்க அவரை பார்த்தா எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி க்ளோஸ் ஆயிடலான்னு சொல்ல வந்தான். அதானடா? ஆமா, அதுதான் சொல்ல வந்தேன். இதாண்டா விதிங்கிறது. நம்ம யாரை வெறுக்கிறோமோ அவங்க கையில தான் நம்ம வாழ்க்கையை கடவுள் கொடுத்து வைக்கிறான். இனிமேல் யாரு கூடயும் சண்டையே போடக்கூடாதுடா. நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். சரிடா, நான் வரேன். சரிடா. ஆமா, வந்த உடனே ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. என்ன விஷயம்? ஏய் அது இப்ப வேணாம்டா, இன்னொரு நாள் சொல்றோம். சரிடா, ஸ்கூல் சவாரிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் ஏன்டா அவன்கிட்ட உண்மையை சொல்லல? எப்படா சொல்ற? நம்ம போதையில அவனை கொஞ்ச நஞ்சமா அடிச்சு போட்டோம். அவன் இந்நேரத்துக்கு என்ன ஆனானோ எப்படி இருக்கானோ யாருக்கு தெரியும்? என்னதான் இருந்தாலும் அவன்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கிறது தப்புடா. நாம என்ன அவன் சொந்தக்காரன் தெரிஞ்சு அடிச்சோம்? இவனுக்கு குடைச்சல் கொடுக்குறான்னு தானே அடிச்சோம். இவன் இப்படி திடீர்னு சொல்லுவான்னு யாருக்குடா தெரியும்? அதுக்காக இப்ப அவன்கிட்ட போய் உண்மையை சொல்ல போறியா? டேய் அடிச்சது நாம தானடா, நாம தான் உண்மையை சொல்லணும். வேணாண்டா, பாலு கிட்ட சொன்னா கண்டிப்பா அவன் நம்மள சும்மா விட மாட்டான். தேவையில்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள கெட்ட பேர் தாண்டா வரும். இந்த உண்மை நம்ம 3 பேருக்குள்ளே தெரிஞ்சதா இருக்கட்டும், விட்டுடு. எப்படி அவட சொல்ற? கண்டிப்பா ஒரு நாள் அவனுக்கு உண்மை தெரியும்டா. அன்னைக்கு ஏன் சொல்லணும்னு சொல்லி இன்னும் கோவப்படுவான். இப்ப கூட அவன்கிட்ட போய் சொல்லிடலாம். சொல்லாம இருந்தா ரொம்ப தப்பாயிருண்டா. இவனுக்கு தெரிஞ்சாதானே நம்ம அந்த குண்டு புஸ்கான இல்ல அந்த குண்டு தம்பிய பார்த்தா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்க அடிச்ச விஷயத்த பாலு கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்போம். பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சாரு. கண்டிப்பா நம்மள அவர் மன்னிச்சிடுவாரு. ஆனா என்ன ஆனாலும் சரி, பாலுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுடா. டேய் அவர் எங்கடா போய் தேடுறது? அவர் எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ? சொல்லுங்கம்மா, யார் நீங்க? எதுக்காக என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? சார், என் பேர் சக்தி. இவன் என் ஃப்ரெண்டு கயல். இவளோட ஹஸ்பண்ட ரொம்ப நாளா காணும் சார். அதனால அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். ஓகே ஓகே. உங்க புருஷன் எப்ப காணாம போனாரு? காணாம போறதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? சார், என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அதனால கோச்சுக்கிட்டு அவரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு சார். காணாம போயிட்டாருன்னு சொல்றீங்க, கோச்சுக்கிட்டு போயிட்டாருங்கிறீங்க. இதுல எதுமா உண்மை? சார், அவரு கோச்சுக்கிட்டு போனது என்னமோ உண்மைதான் சார். ஆனா இவ்வளவு நாள் அவரு வராம இருக்கிறது தான் அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு
கொஞ்சம் பயந்து போய் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம்.